மதுரை வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் வரவேற்றனர். மதுரையில் இன்று மாலை நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்த அவரை நயினார் நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, RB உதயகுமார் ஆகியோர் வரவேற்பளித்தனர். மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்துள்ள நிலையில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். காலை 11 மணிக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்யும் அவர் அதன் பிறகு 11:45 மணியளவில் GRT ஹோட்டலில் நடைபெறும் பாஜக மாநில மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து வேலம்மாள் மருத்துவமனை மைதானத்தில் நடைபெறும் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். மதுரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தங்கியிருக்கும் ஹோட்டல் அருகே மர்மமான முறையில் ட்ரோன் பறந்தது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள அமித்ஷா சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருக்கும் நிலையில் தடையை மீறி அப்பகுதியில் ட்ரோன் ஒன்று பறந்ததாக கூறப்படுகிறது. மதுரை வந்துள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்தீர்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் தைலாபுரத்திற்கு வருமாறும் அங்கு பதில் சொல்வதாகவும் கூறிவிட்டு சென்றார். வாக்குச்சாவடிக்கு 30% வாக்காளர்களை திமுகவின் உறுப்பினர்களாக்கும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் களம் 2026 என்ற பெயரில் திமுகவின் பிரச்சாரத்தை தற்போதே தொடங்கி மக்களை சந்திக்க போகும் கழக தோழர்களின் ஒவ்வொரு நகர்வும் வெற்றி பெற தலைமை தொண்டனாக வாழ்த்துவதாக கூறினார். கிளம்பாக்கம் பரிதாபங்கள் ஓய்ந்தபாடில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். கடந்த 3 நாட்களாக கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் பயணிகள் அவதிக்குள்ளானதாக வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்திருக்கும் அவர் சரியான திட்டமிடல் இல்லாமல் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதாக சாடினார். கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி அன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல் 11ஆம் தேதி அன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் நீலகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி அன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் 13ஆம் தேதி கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதாக கூறப்படுவது வதந்தி என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேலும் பொய்யான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் 500 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில்தான் இருக்கும் என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லேமி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். 2 நாள் பயணமாக இந்தியா வந்திருக்கும் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லேமி பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது பகல்காம் தாக்குதல் தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்த இந்திய விவசாயிகள் இன்று நல்ல முன்னேற்றத்தோடு வாழ்ந்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். கிசான் சம்மன் திட்டத்தின் 11ஆம் ஆண்டு விழாவையொட்டி பேசிய பிரதமர் கடின உழைப்பாளிகளான விவசாயிகளுக்கு சேவை செய்வது பாஜக அரசிற்கு கிடைத்த பாக்கியம் என பெருமிதம் கூறினார். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்திக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மகள் பிரியங்கா காந்தியுடன் ஹிமாச்சலில் உள்ள சிம்லாவுக்கு சென்ற சோனியாவுக்கு திடீரென உயர் ரத்த அழுத்தம் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பினார். மகாராஷ்டிரா தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் ராகுல் காந்தி மீண்டும் 2 கோரிக்கைகளை முன்வைத்து சமூக வலைதளங்களில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அனைத்து மாநிலங்களின் வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் மகாராஷ்டிரா வாக்குச்சாவடிகளில் மாலை 5 மணிக்கு பிறகு பதிவான CCTV காட்சிகளையும் வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார்.
நாட்டின் அமைப்புகளை மோசமாக சித்தரிக்கும் செயலில் ஈடுபடுவதாக ராகுல் காந்திக்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பாஜகவின் துகின் சின்ஹா பதிவில், தேர்தல் ஆணையம் தனது செயல்பாடுகள் தன்னாட்சி பெற்றவை என்றும் அரசியலமைப்பு சட்டங்களை கண்டிப்பாக கடைபிடிப்பதாகவும் தெளிவாக விளக்கமளித்து விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து ராகுல் காந்தி பொய் கதைகளை பரப்ப முயற்சிப்பதாக அம்மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் வரும் தேர்தல்களில் மகாராஷ்டிரா மக்கள் ராகுலுக்கு பாடம் புகட்டுவார்கள் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடு செய்து பாஜக வெற்றி பெற்றதாக ராகுல் காந்தி புகார் கூறியிருந்தார். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்திருக்கிறார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வீரர்கள் IPL கோப்பையோடு நடத்திய வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்க சென்ற பார்வையாளர்கள் 11 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோரையும் அதனால் பாதிக்கப்பட்டோரையும் ஒருபோதும் இணையாக கருத முடியாது என வெளியுறவு அமைச்சர் S. ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். 2 நாட்கள் பயணமாக இந்தியா வந்தடைந்த பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமியுடனான ஆலோசனையின் போது பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையில் அமெரிக்கா உறுதியோடு துணை நிற்கும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கிறிஸ்டோபர் லண்டா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா சென்ற காங்கிரஸ் MP சசி தரூர் தலைமையிலான இந்திய தூதுக்குழுவினர் உடனான சந்திப்பின் போது இக்கருத்தை கிறிஸ்டோபர் லண்டா தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தானில் உள்ள தேசிய வனவிலங்கு சரணாலயத்தில் கான மயில்களுக்கு ஆபரேஷன் சிந்தூரை நினைவுபடுத்தும் வகையில் பெயரிடப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரை பெருமை கூறும் வகையில் சிந்தூர் என்ற பெயரையும், விங் கமாண்டர் வியோமிகா சிங்கை கௌரவிக்கும் விதமாக வயோம் என்ற பெயரையும், கர்னல் சோஃபியா குரேஷியின் நினைவாக சோஃபியா என்றும், ஒரு ரகசிய உளவுத்துறை அதிகாரியின் நினைவாக மிஸ்ட்ரி என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. மணிப்பூரில் மெய்ட்டி ஆயுதக்குழுவைச் சேர்ந்த தலைவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் வெடித்திருப்பதால் மீண்டும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. மெய்ட்டி ஆயுதக்குழுவான அரம்பை டெங்கோல் என்ற அமைப்பின் தலைவர் கரண் சிங் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்து டயர்களை எரித்தும் வாகனங்களுக்கு தீ வைத்தும் அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விமானத்தை இயக்க விமானி மறுத்துவிட்டதால் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஜல்கான் விமான நிலையத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தன்னுடைய பணி நேரம் முடிவடைந்து விட்டதால் விமானத்தை இயக்க புதிய அனுமதி பெற வேண்டும் என விமானி கூறியதால் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பீகாரில் வைஷாலி மாவட்டத்தில் RJD தலைவர் தேஜஸ்வி யாதவோடு சென்ற கார் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் பாதுகாப்பு பணியாளர்கள் 3 பேர் காயமடைந்தனர். மாதேபுராவில் இருந்து பாட்னாவுக்கு திரும்பிய போது கோரால் அருகே பாட்னா முசாஃபர்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் தேநீர் குடிப்பதற்காக நிறுத்திய போது எதிரே வந்த லாரி மோதியது. ஆந்திராவில் தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் ஊழியர்களின் வேலை நேரத்தை 10 மணி நேரமாக அதிகரிக்க முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான கூட்டணி அரசு முடிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே வேலை நேரம் 9 மணி நேரமாக நிர்ணயிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பின்பற்றப்பட்டு வருகிறது. பீகாரில் தெருநாய்கள் சுற்றி வளைத்து கடித்ததில் 13 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமாஜ்பூரில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் சிறுவனின் முகத்தில் எலும்புகள் தெரியும் அளவிற்கு தெருநாய்கள் கடித்து குதறி வைத்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரே நேரத்தில் மாணவர்கள் இருவேறு படிப்புகளை பயில்வது தொடர்பாக வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு UGC அறிவுறுத்தியிருக்கிறது. ஒரு படிப்பு நேரடியாகவும் மற்றொரு படிப்பு தொலைநிலை கல்வி அல்லது இணைய வழியில் பயிற்றுவிக்கப்படலாம் என்றும் UGC அங்கீகாரம் பெற்ற உயர்கல்வி நிறுவனங்கள் மட்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அணைப்பாளையம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் புதிய அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். அப்போது கொரோனா மாதிரியான பெரிய பாதிப்புகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய மருத்துவ கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் தயாராக உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்.
கல்யாண புரோக்கர்கள் போல தற்போது அரசியல் புரோக்கர்கள் அதிகரித்து விட்டதாக திராவிடர் கழக தலைவர் வீரமணி தெரிவித்திருக்கிறார். ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், முன்னொரு காலத்தில் சம்மன் இல்லாமலேயே அரசியல் ரீதியாக ஆஜராகும் புரோக்கர் ஒருவர் இருந்தார். தற்போது சம்மன் வாங்கிக் கொண்டு ஆஜராகும் புது புரோக்கர் கிளம்பி இருக்கிறார் என்றார். தமிழ் மொழி மீதுள்ள பற்று காரணமாகவே கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ CK சரஸ்வதியின் மகள் உயிரிழந்த நிலையில் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறிய அவர், கமல் மன்னிப்பு கேட்டிருந்தால் 25 கோடி ரூபாய் லாபம் கிடைத்திருக்கும் என்றார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் பக்தர்களாக வரிசையில் நின்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமித்ஷாவின் வருகை திமுகவினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதன் காரணமாகவே அவரை பற்றி பேசிக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். கோவையில் புதூர் பகுதியில் நடைபெற்ற இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியை 70,000க்கும் மேற்பட்டோர் உற்சாகத்தோடு கண்டு ரசித்தனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இளையராஜா பிரதமர் மோடிக்கு மட்டுமல்ல, கலைஞர், முதலமைச்சர் MK ஸ்டாலின் என அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களாலும் அன்பு செலுத்தப்படுபவர் என புகழாரம் சூட்டினார். சென்னை கிளாம்பாக்கத்தில் தேவைக்கேற்ப பேருந்துகளை இயக்காமல் பொதுமக்களை அலைக்கழித்து அவதிக்கு உள்ளாக்குவதாக திமுக அரசுக்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் கிளாம்பாக்கத்தில் எந்த ஒரு அடிப்படை போக்குவரத்து வசதிகளையும் ஏற்படுத்தாமல் புதிய பேருந்து நிலையம் அவசர கதியில் திறக்கப்பட்டதாக புகார் கூறியிருக்கிறார். அரசியல் கட்சி தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுவதை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மாற்றிக்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியிருக்கிறார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுவை காங்கிரஸ் திமுகவின் கிளை கழகம் போல செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக பணியாற்றிய மூத்த வழக்கறிஞர் ப. மோகனுக்கு வழங்க வேண்டிய கட்டணத்தை 3 வாரங்களில் வழங்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த அறிக்கையை ஜூன் 30ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். சென்னை மாநகராட்சியில் வேலை வாங்கி தருவதாக கூறியதை நம்பி 26 லட்சம் ரூபாய் கொடுத்த இளைஞரை கடத்தி சென்று மீண்டும் பணம் பறிக்க முயன்ற பாஜக மற்றும் அதிமுக பிரமுகர்கள் உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து பெண் ஒருவரை கைது செய்தனர். பள்ளிக்கரணையைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவரிடம் லதா, ஜோஷிதா மற்றும் பாஜக நிர்வாகி ஜெயச்சந்திரன் ஆகியோர் பணம் பெற்றதாக தெரிகிறது. சென்னை வேளச்சேரியில் உள்ள KFCயில் கெட்டுப்போன சிக்கன் விற்பனை செய்யப்பட்டதாக வெளியான வீடியோ வாடிக்கையாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடையாரைச் சேர்ந்த 5 பேர் சிக்கன் வாங்கி சாப்பிட முயன்ற போது சிக்கனில் இருந்து ஒருவிதமான துர்நாற்றம் வீசியதாக புகார் அளித்ததை அடுத்து KFC மூடப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் செல்போன் கடை ஊழியரை கத்தியால் குத்திய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ரொட்டிக்கடை லோயர் பாரலையைச் சேர்ந்த பிரவீன்குமார் செல்போன் ரீசார்ஜ் செய்துவிட்டு பணம் தர மறுத்திருக்கிறார். இதனால் கடை ஊழியர் இந்திரா நகரைச் சேர்ந்த பாலன் செல்போனை பிடுங்கி வைத்துக் கொண்டதால் ஆத்திரமடைந்து அவரை கத்தியால் குத்தினார். ஆன்லைன் கேமில் 6 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததால் மருத்துவர் ஒருவர் காருக்குள் தனக்குத்தானே விஷத்தை செலுத்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரைச் சேர்ந்த ஜாஸ்வா சாம்ராஜ் மன உளைச்சலில் இருந்து வந்த நிலையில் கொடைக்கானல் அருகே காருக்குள் அமர்ந்தபடியே உடலில் விஷம் செலுத்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. முருகன் அவதாரம் எடுத்துள்ள பாஜகவிடம் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என விசிக தலைவர் திருமாவளவன் கடுமையாக சாடியிருக்கிறார். கொடைக்கானலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய பாஜக அரசு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வைத்து சூதாட்டம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பாஜக அதிமுக தோளில் சவாரி செய்வதாகவும் வரும் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் முதல் பாதிப்பு அதிமுகவிற்குத்தான் என விமர்சித்திருக்கிறார். ஒசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையில் சூட்கேஸில் 17 வயது சிறுமியின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பீகாரைச் சேர்ந்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். சந்தாபுரம் பகுதி ரயில்வே மேம்பாலத்தில் கடந்த மாதம் இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடைத்து வைத்திருந்ததை போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஏற்கனவே திருமணம் செய்த பீகாரைச் சேர்ந்த பெண் என தெரிய வந்தது.
மதுரை மாவட்டம் வைகை தென்கரை சாலையில் குவியல் குவியலாக கொட்டி வைக்கப்பட்டிருந்த இறைச்சியில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் அந்த வழியாக கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இறைச்சி கழிவுகளை குப்பை தொட்டியில் கொட்டுவதற்கு பதிலாக சாலையோரம் கொட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக அரசு முருக பக்தர்களுக்கு பல்வேறு இடையூறுகளை தொடர்ச்சியாக செய்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திட்டமிட்டபடி வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடைபெறும் என கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் முன்பட்ட குறுவை சாகுபடி செய்யும் பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி மற்றும் சீர்காழி ஆகிய இடங்களில் உள்ள விவசாயிகள் வயலில் டிராக்டரை கொண்டு உழுதும் நாற்றங்காலை நடவு செய்தும் வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த சின்னார்பதி பகுதியில் சுற்றித் திரிந்த சில்லிக்கொம்பன் யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருந்து வெளியே வந்த யானை வால்பாறை சாலையில் சுற்றித் திரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கானல்புதூரில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கல்குவாரிக்கு அரசு அனுமதி வழங்கக்கூடாது என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் NCC ப்ளூ மெட்டல் கல்குவாரி உரிமையாளர் செந்தாமரைக்கு விதிக்கப்பட்ட 32 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த ஆலிச்சிக்குடியில் உள்ள கிராம சேவை மையம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. திறக்காமல் உள்ள கட்டடத்தில் மது பாட்டில்கள் அதிக அளவு காணப்படுவதோடு பாமக கொடி கட்டப்பட்டுள்ளது. அதனை சீரமைத்து விரைந்து திறக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் நத்தம் பகுதியில் பழுது பார்க்கப்பட்ட சரக்கு வாகனம் சோதனை ஓட்டத்தின் போது தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வாகனத்தின் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். சென்னை அருகே 13 வயது சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் காவலர்களோடு சிரித்து பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த பாப்பம்பட்டியில் இருந்து ஐவர்மலை செல்லும் சாலையில் பெண் தொழிலாளர்களை ஏற்றி வந்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லேசான காயங்களோடு பெண்கள் உயிர் தப்பினர். மண் ஏற்றி வேகமாக வந்த லாரியால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையின் 9வது கொண்டை ஊசி வளைவில் கண்டெய்னர் லாரி திரும்ப முடியாமல் நின்றதால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. பெங்களூருவில் இருந்து கோவைக்கு சரக்கு ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி 9வது கொண்டை ஊசி வளைவில் திரும்ப முடியாமல் நின்றது. இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் உயிரிழந்த கணவரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனைவி கள்ளக்குறிச்சி ஆட்சியரகத்தில் மனு அளித்தார். மூங்கில்துறைப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அமிர்தீன் பாஷா என்பவர் சவுதியில் பணியாற்றி வந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர மனைவி ரெமிலா கோரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னை மதுரவாயலை அடுத்த நெற்குன்றம் பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த போலீஸ் பூத் மற்றும் மின்கம்பம் அகற்றப்பட்டது. பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு வாகன ஓட்டிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதியதில் சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மடப்பட்டு கிராமத்தில் சாலையின் குறுக்கே ஆடு சென்றதால் திடீரென டெம்போ வேன் பிரேக் பிடிக்கவே பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி, அரசு பேருந்து ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக மோதின. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டில் வைத்து இளம் பெண்ணுக்கு கருக்கலைப்பு செய்த ஓய்வு பெற்ற செவிலியரை போலீசார் கைது செய்தனர். கணவரை பிரிந்து வாடும் அனிதா என்ற இளம்பெண் கருவுற்றிருந்த நிலையில் ஜெயராணி என்ற ஓய்வு பெற்ற செவிலியரை அணுகி கருவை கலைத்ததாக தெரிகிறது. இதற்கு பின்னர் அனிதாவிற்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கன்னியாகுமரி
கன்னியாகுமரி மாவட்டம் கோலஞ்சிமடம் பகுதியில் காட்டு யானைகள் அட்டகாசம் அதிகரித்திருப்பதால் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. ரப்பர் தோட்ட தொழிலாளர்களை விரட்டிய காட்டு யானை அங்கிருந்த வீடுகளை சேதப்படுத்திவிட்டு சென்றது. இதனால் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு பேருந்தில் விளக்குகள் எரியாததால் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் நடத்துனர் டிக்கெட் கொடுத்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஒசூரில் இருந்து தேன்கனிக்கோட்டைக்கு சென்ற 46ஆம் எண் கொண்ட அரசு பேருந்தில் இரவில் அரங்கேறிய அவலத்தை பயணி ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 3 வயது சிறுவனை தெருநாய்கள் தலை மற்றும் கன்னத்தில் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மைசூருவைச் சேர்ந்த நந்தினி பிரதாப் தம்பதி தங்களது மகனோடு நாகுண்டப்பள்ளியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை தெருநாய்கள் சூழ்ந்து கொண்டு கடித்து குதறியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சாலை ஓரத்தில் நடந்து சென்றவர் மீது கார் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புத்தூர் கடுக்காமரம் கிராமத்தைச் சேர்ந்த இளையராஜா 4 வழிச்சாலை ஓரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். இதனையடுத்து மது போதையில் காரை இயக்கிய விக்னேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மேட்டூரில் பயண சீட்டு இருந்தும் அதிகாரிகள் அபராதம் விதித்ததால் ஆத்திரமடைந்த பயணி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொளத்தூரைச் சேர்ந்த செல்வகுமார் அரசு பேருந்தில் தருமபுரியில் ஏறி இரவு 10 மணிக்கு மேட்டூருக்கு வந்து இறங்கினர். அப்போது சோதனையில் ஈடுபட்ட டிக்கெட் பரிசோதகர்கள் டிக்கெட்டை எடுக்க தாமதமானதால் 300 ரூபாய் அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஒரு கட்டு வாழை இலை 4000 ரூபாய்க்கு ஏலம் போனதால் விழாக்களுக்கு இலை வாங்க சென்ற மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக சுப முகூர்த்தம் காரணமாக வாழை இலை விலை உயர்ந்து காணப்பட்டது. கடந்த வாரம் 1500 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த இலைக்கட்டு தற்போது 4000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே குரங்கணி அருவிக்கு குளிக்க சென்ற இளைஞர் தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தியாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலரின் மகன் தினகர் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு உடல் மீட்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பணத்தை இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட தந்தை மகன் கைது செய்யப்பட்டனர். டீக்கள்ளிப்பட்டியைச் சேர்ந்த சித்தார்த்தன் மற்றும் அவரது மகன் விஸ்வாமித்திரன் ஆகிய இருவரும் சேர்ந்து பணத்தை தங்களிடம் கொடுத்தால் பூஜை செய்து அதனை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 1,84,000 ரூபாயை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாக புகார் அளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வீட்டில் முகத்தில் துணியை கட்டியபடி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த மூதாட்டியின் சடலத்தை போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வடகரை பகுதியைச் சேர்ந்த ஆண்டாள் என்பவர் தனது பேரன் மாரிக்குமாரின் பராமரிப்பில் இருந்து வந்திருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அருகே ஆண்டிப்பனூர் நீர்த்தேக்கத்தில் குளிக்க சென்ற போது மாயமான இளைஞரை தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை அமைந்த கரையைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் நண்பர்களோடு ஆண்டிப்பனூர் நீர்த்தேக்கத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி மாயமானதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இளம்பெண் கொலை வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஜமீன் தேவர்குளத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி மணிகண்டனின் மனைவி வெள்ளத்துறைச்சி 2023 ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு குமரரெட்டியாபுரத்தில் இருந்து கட்டாரங்குளத்திற்கு ஆட்டோவில் சென்றபோது மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம்புதூர் கிராமத்தில் மின்சாரம் தாக்கி பசுமாடு உயிரிழந்தது. ராஜா என்பவருக்கு சொந்தமான பசுமாடு வீட்டின் அருகே மின்கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த கம்பத்தில் இருந்து அருகில் இருக்கும் வீட்டிற்கு செல்லும் மின் ஒயர் தாழ்வாக இருந்ததால் மாட்டின் மீது உரசியதாக சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தொடர்ச்சியாக பைக் திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அந்த வழியாக பைக்கில் வந்த இளைஞரை பிடித்து விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அவர் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த தனசேகர் என்பது தெரியவந்தது. விருதுநகர் மாவட்டம் அரசகுடும்பன்பட்டி பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் படுகாயமடைந்த தொழிலாளி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குள்ளூர் சந்தையைச் சேர்ந்த சங்கிலி என்ற தொழிலாளி பணியில் இருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது. இதில் அவரது உடலில் 95% தீக்காயம் ஏற்பட்டது.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சுகாதாரத்துறை இணை இயக்குநரின் வாகனம் விபத்துக்குள்ளாகி தலைகீழாக கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேர்க்காட்டில் புதிய மருத்துவமனை கட்டுமான பணிகளை ஆய்வு செய்ய சென்ற முதன்மை செயலாளர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றபோது விபத்து நேரிட்டது. ஹைதராபாத்தில் கர்ப்பத்தை கலைக்க மறுத்த கள்ளக்காதலியை கொலை செய்து சூட்கேஸில் சடலத்தை அடைத்து சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வீசி சென்ற காதலனை போலீசார் கைது செய்தனர். நேபாளத்தைச் சேர்ந்த விஜய் தோப்ரா என்பவரோடு அதே பகுதியைச் சேர்ந்த தாரா பிகாரா முகநூலில் அறிமுகமான நிலையில் கணவன் 2 குழந்தைகளை விட்டுவிட்டு விஜயுடன் வந்திருக்கிறார். இந்திய விண்வெளி வீரர் சுபன்சு சுக்லா நாளை மறுநாள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்ல உள்ளார். கடந்த மாதம் 29ஆம் தேதி இந்த பயணம் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அடுத்தடுத்து தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் நாளை மறுநாள் புறப்படும் விண்கலம் 28 மணி நேரத்தில் விண்வெளி நிலையத்தை அடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பான சோதனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் சாலையில் இருந்த பொருட்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்த நிலையில் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை கலைய செய்தனர். அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக வங்கதேச அரசின் இடைக்கால ஆலோசகர் முகமது யூனுஸ் அறிவித்த நிலையில் அவரை ராணுவ மற்றும் விமானப்படை தளபதிகள் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பொதுத் தேர்தலை வரும் டிசம்பர் மாதமே நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் கசிந்துள்ளது. காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் தங்கியிருக்கும் சுரங்கப் பகுதிகளை கண்டறிந்த இஸ்ரேல் அது தொடர்பான வீடியோவை வெளியிட்டுள்ளது. கான் யூனிஸ் நகரத்தில் 2 மருத்துவமனைகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் தாக்குதல் நடத்தப்படாது என்ற நம்பிக்கையில் ஹமாஸ் அமைப்பினர் சுரங்கம் அமைத்து அதில் பதுங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடான இந்தியா G7 மாநாட்டில் பங்கேற்பது மிகவும் அவசியம் என கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாகவும் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் பல்வேறு முக்கிய விநியோக சங்கிலிகளின் மையமாகவும் இந்தியா விளங்குவதாக தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் இந்தியர்கள் விசா இன்றி 14 நாட்கள் வரை தங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் நாட்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக பிலிப்பைன்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. சுற்றுலாத்துறையின் தரவுகளின்படி பிலிப்பைன்ஸுக்கு வரும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 12% அதிகரித்து விட்டதாக கூறப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் மட்டும் 75 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காசாவில் நிவாரணப் பொருட்கள் பெறுவதற்காக காத்திருந்தவர்கள் மத்தியில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இது இனப்படுகொலை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிழக்கு உக்ரைனின் கார்கிவ் நகரில் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 21 பேர் காயமடைந்தனர். இது கடந்த 3 ஆண்டுகால போரில் ரஷ்யா நடத்திய மிக கடுமையான தாக்குதல்களில் ஒன்று என்று கூறப்படுகிறது. பறக்கும் குண்டுகள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்கள் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. பதிலடி கொடுக்கும் நோக்கில் ரஷ்யா தாக்குதல் நடத்தவில்லை என்றும் ஒரே அடியாக உக்ரைனை அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். கார்கிவ் மீதான சமீபத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி உக்ரைனை முழுவதுமாக அழிப்பதற்காக ஒரே இரவில் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக குற்றம் சாட்டினார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் கோகோ காஃப் உலகின் நம்பர் 1 வீராங்கனை அரினா சபலன்காவை வீழ்த்தி வரலாறு படைத்திருக்கிறார். அரினா சபலன்காவை 6-7, 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி தனது முதல் பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை கோகோ காஃப் வென்றிருக்கிறார். பாரிஸில் இன்று நடைபெறும் 2025ஆம் ஆண்டுக்கான பிரெஞ்சு ஓபன் ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீரரான ஜானிக் சின்னர் நடப்பு சாம்பியனான கார்லோஸ் அல்காரஸை எதிர்கொள்கிறார். சின்னரின் முதல் பிரெஞ்சு ஓபன் இறுதிப் போட்டி என்பதும் அல்காரஸ் 2024 பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை வென்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு எதிராக இந்திய ஏ அணி 350 ரன்களுக்குள் சுருண்டது. 2வது பயிற்சி போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா ஏ அணி 2வது நாளில் 348 ரன்களை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அதிகபட்சமாக KL ராகுல் 116, துருவ் ஜுரேல் 52, கருண் நாயர் 40, நிதிஷ்குமார் ரெட்டி 34 ரன்களையும் எடுத்திருந்தனர்.
2025 IPL தொடருக்கு பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் BCCI உயர் அதிகாரிகளை அதிக அளவில் ஈர்த்திருப்பதாக கூறப்படுகிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்து சென்றதால் அவரது கேப்டன்சி செயல்பாடு குறித்து BCCI உயர் அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சு எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே கேப்டன் ரேஸில் இடம்பெறுவார் எனவும் கூறப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயரை மனதிலேயே திருமணம் செய்து கொண்டதாகவும் அவரது 2 குழந்தைகளுக்கு தாம் தாயாகிவிட்டதாக நம்புவதாகவும் பிரபல ஹிந்தி பிக் பாஸ் பிரபலம் எடின் ரோஸ் கூறி பரபரப்பை ஏற்படுத்த இருக்கிறார். மேலும் தாம் ஸ்ரேயஸ் ஐயரை விரும்புவதற்கு காரணம் இருவரது தந்தையும் தமிழர்கள் எனவும் கூறியிருக்கிறார். 2025 IPL சீசனுக்கு பிறகு ஒயிட் பால் கிரிக்கெட்டின் கேப்டன் போட்டியில் ஸ்ரேயாஸ் ஐயர் இடம்பெற்றுள்ளார். IPL போட்டியில் கேப்டனாக செயல்பட்டு பஞ்சாப் அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்றார். மேலும் 17 போட்டிகளில் 604 ரன்கள் குவித்துள்ளார். இதனால் ஸ்ரேயாஸ் ஐயரின் தலைமைத்துவம் வெற்றி பெற்றதாக கருதப்படுகிறது. கேப்டன் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன் திரைப்படம் ஜூன் 13ஆம் தேதி வெளியாகும் என கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் அறிவித்துள்ளது. இயக்குனர் அன்பு இயக்கியுள்ள இப்படத்தில் கஸ்தூரி ராஜா, MS பாஸ்கர், யாமினி சந்தர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இளையராஜா இசையமைத்துள்ளார். விஜய் சேதுபதி நடித்துள்ள தலைவனின் தலைவி திரைப்படத்தின் முதல் பாடலான பொட்டல முட்டாயே நாளை வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் டைட்டில் டீசரை படக்குழு வெளியிட்டது. விஜய் சேதுபதியும் இயக்குனர் பாண்டிராஜும் இணைந்துள்ள முதல் படம் இது என்பதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் படத்தில் தீபிகா படுகோன் இணைந்துள்ளார். அவர் குதிரையில் சென்றபடி வாள் வீசி சண்டையிடும் ஷூட்டிங் காட்சியுடன் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. தீபிகாவை சந்தித்து அட்லி கதை சொன்னபோது எடுத்த வீடியோவும் டெஸ்ட் ஷூட்டிற்காக எடுத்த வீடியோவும் அந்த அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளது. மோகன்லால் நடித்த சோட்டா மும்பை திரைப்படம் கேரளாவில் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் முதல் நாளில் 40 லட்சம் ரூபாய் வசூலானது. இந்த படம் 2007ஆம் ஆண்டு வெளியாகி பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய ஹிட் அடித்தது. இந்த திரைப்படம் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளதால் விண்டேஜ் மோகன்லாலை பார்ப்பதற்காக ரசிகர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கார்த்தி நடிக்கும் சர்தார் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் தீபாவளி பண்டிகைக்கு திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. PS மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி நடிக்கும் சர்தார் 2 திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் SJ சூர்யா, மாளவிகா மோகனன், பிரியங்கா மோகன் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தின் முதல் சிங்கிளான ஜோடி பொருத்தம் பாடல் நாளை வெளியாகும் என படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. ஜோ திரைப்படத்தின் ஜோடி மீண்டும் இணைந்து நடித்துள்ள இப்படத்தை அறிமுக இயக்குனர் கலையரசன் தங்கவேல் இயக்கி வருகிறார். இது சமுதாயத்தில் ஆண்கள் படும் கஷ்டத்தை பற்றி பேசும் படமாக இருக்கும் என இயக்குனர் தெரிவித்திருந்தார். தனது மகன் கல்லூரி படிப்பை முடித்து பட்டம் பெற்ற வீடியோவை இணையத்தில் பகிர்ந்த நடிகை சிம்ரன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். சில வருடங்களுக்கு முன் கைக்குழந்தையாக இருந்த தங்களது மகன் இன்று பட்டம் வாங்கியதை பார்க்கும் போது பெருமையாக உள்ளதாக அவர் பதிவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ஊத்துப்பட்டியில் உள்ள மாலம்மாள் வீரபத்ரன் சென்னப்பன் மற்றும் கருப்பணசாமி கோவில் திருவிழாவையொட்டி திரளான பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்தும் சாட்டையடி வாங்கியும் நேர்த்திக் கடன் செலுத்தினர். வைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் மாலம்மாள் உள்ளிட்ட சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் உள்ள ஆதி ரத்தினேஸ்வரர் சிவன் கோயிலில் வைகாசி விசாகத்தின் 8ஆம் நாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆதி ரத்தினேஸ்வரர் சுவாமி பஞ்சமூர்த்திகளான குதிரை, மயில், மூஷிக, காமதேனு மற்றும் பல்லக்கு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்ததை திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மரக்குளத்தில் உள்ள கருமேனியம்மன் கோயிலில் வைகாசி பொங்கல் முளைப்பாரி உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வான வேடிக்கையோடு திரளான பெண் பக்தர்கள் தங்களது வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த முளைப்பாரியை தலையில் சுமந்தும் அழகு குத்தியும் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோயிலை சென்றடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் கும்மி அடித்து முளைப்பாரியை சுற்றி வந்து வழிபட்டனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே 9 கிராம மக்கள் ஒன்றிணைந்து 15 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் ஊர் சாத்திரை திருவிழாவை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடினர். கடந்த 6ஆம் தேதி துவங்கிய இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று பிச்சம்பட்டி கிராமத்தில் இருந்து 9 கிராமங்களுக்கும் முத்தாலம்மன் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு குறித்த மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது. நடவு செய்யும் இயந்திரம், கரும்பு வெட்டும் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இயந்திரங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மதுரை மாவட்டம் திருவாதவூர் திருமறைநாதன் சிவன் கோவிலில் வைகாசி உற்சவ திருவிழாவையொட்டி திருக்கல்யாண நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாண மண்டபத்தில் சமேதரராக எழுந்தருளிய திருமறைநாதர் உடனுரை வேதநாயகி அம்பாளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாசல் ஸ்ரீ விருதபுரீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இரட்டை திருத்தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல் தேரில் ஸ்ரீ விருதபுரீஸ்வரர் சுவாமிக்கும், அடுத்த தேரில் ஸ்ரீ பெரியநாயகி அம்பாளும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். சர்வதேச சந்தையில் மெர்சிடிஸ் G580 கார் விற்பனை சரியும் நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டாலும் எலக்ட்ரிக் G கிளாஸ் வாகனம் பல சவால்களை எதிர்கொண்டிருக்கும் நிலையிலும் மெர்சிடிஸ் ICE வகையோடு ஒப்பிடும்போது குறைந்த விற்பனைக்கு வழிவகுத்திருக்கிறது. சுசுகி நிறுவனம் தனது V-Strom 800DE பைக்கில் OBD2B விதிகளுக்கு பொருந்தும் வகையில் புதிய நிறத்துடன் அப்டேட் செய்துள்ளது. அதன்படி நீல நிற ஸ்போக்ட் விளிம்புடன் புதிய பால்டெக் ஒயிட் நிறத்திலும், அதே நேரத்தில் சாம்பியன் எல்லோ நம்பர் 2 நிறத்திலும் கருப்பு நிற பாடி பேனல்கள் மற்றும் நீல நிற விளிம்புகள் பொருத்தப்பட்டு புதிய பைக்கை அறிமுகம் செய்துள்ளது.